नमः शिवायेति शिवं प्रपद्ये शिवप्रसीदेति शिवं प्रपद्ये शिवात् परं नेति शिवं प्रपद्ये शिवोऽहमस्मीति शिवं प्रपद्ये. திருச்சதகம் அனுபோக சுத்தி 52வது பாடல். படிக்கிறேன். ஆ செய்வது அறியா சிறு நாயேன் செம்பொன் பாதம் மலர்கானா பொய்யர் பெரும் பேரு அத்தனையும் பெறுதற்கு உரியேன் பொய்யிலா மெய்யர் வெறியார் மலர்பாதம் மேவக் கண்டும் கேட்டிருந்தும் பொய்யனேன் நான் உண்டு உடுத்து இங்கு இருப்பது ஆனேன் போர் ஏறேன். இந்த அனுபோக சுத்தி அப்படிங்கிறது இறைவனை அறிந்த அனுபவத்தை மனசுல நிறுத்தி வைக்கிறதுக்கான ஒரு முயற்சி பண்ணினாலும் இந்த மனசு ஓடி ஓடி போறதே அப்படிங்கிறத மாணிக்க வாசகர் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பகுதியா இருக்கு. போன பாடல்ல சொன்னார், என்னவா இருந்தாலும் எனக்கு நான் இந்த உடல் உணர்ச்சியே இருந்தா கூட நீ எனக்கு சிவஞான போதத்தை கொடுக்குற, ஆனாலுமே நான் வெளியில தான் என்னுடைய மனசு போறது, இந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னே எனக்கு புரியவே இல்லை அப்படிங்கறத தன்னுடைய மனசனுடைய தாங்கலாக வெளிப்படுத்தியிருக்க. இங்க சொல்ற செய்வது அறியா சிறுநாயேன், இங்கேயும் அதே விஷயத்தை தான் கண்டினியூ பண்ற. எனக்கு என்ன பண்றது அப்படிங்கிறது தெரியல. கையறு நிலை அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த கையறு நிலை அப்படிங்கிறத நன்றாக வெளிப்படுத்துற. நம்ம எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அந்த முயற்சியில நம்மளை சக்சீட் பண்ண விட மாட்டேங்கிறது நிறைய விஷயங்கள். அதுல முக்கியமானது நம்மளுடைய கர்ம வினை. இந்த கர்ம வினையானது என்னதான் நம்ம மனசை நல்லா வச்சுக்கணும் நல்லா வச்சுக்கணும் நல்லா வச்சுக்கணும்னு நினைச்சா கூட அது எப்படியோ சாக்கடையில தான் போய் விழறேங்கிறது. அது ஒண்ணும் பண்ணறதுக்கே முடிய மாட்டேங்கிறது. இது நம்ம எல்லாருக்குமே டெய்லியே வரக்கூடிய ஒரு பிரச்சனை தான். அதை அட்ரஸ் பண்றாங்க. செம்பொன் பாதம் மலர்காணா பொய்யர் பெரும் பேரு அத்தனையும் பெறுதற்கு உரியேன். நான் உன்னுடைய அந்த அந்த செம்பொன் பாதம் அப்படிங்கிறது செம்மையான பொன்னாக ஜொலிக்கின்ற நல்ல ஒளி பொருந்திய அந்த மலரை போன்ற மென்மையான பாதங்களை அப்படின்னு அர்த்தம். அவருடைய பாதங்களை வர்ணிக்கிறார், எப்படி இருக்கு அப்படின்னு. பல இடங்கள்ல பகவானுடைய பாதங்கள் மலரணைய பாதங்கள் அப்படின்னு வர்ணிக்கப்படுறது. ஒளி பொருந்திய பாதம் இங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டாரு. நன்றாக பொன் போல ஒளிரக்கூடிய அந்த பாதங்கள், அந்த மலர் பாதங்களை நான் அதை பார்க்கறதே கிடையாது. நான் அதை பார்த்தேன்னா என்ன அர்த்தம்னா, மலர் பாதங்கள்ங்கிறது என்னது, அவர் கூறியிருக்கக்கூடிய வாழ்க்கை முறைகள். இப்படித்தான் வாழணும் அப்படிங்கிறதுக்கு கர்ம காண்டம், உபாசனா காண்டம், ஞான காண்டம்னு வேதத்துல வகுத்து கொடுத்திருக்க, ஆகமங்களை கொடுத்திருக்கிறார். இந்த வேத ஆகம விஷயங்களை எல்லாம் மைண்ட் போய் பார்க்க, அதுதான் மலர்பாதங்களை வணங்குவது அப்படிங்கிறது. அதை நான் வணங்காம பொய்யர் எனும் பேரு, நான் அந்த வணங்காத இருக்கக்கூடியவர்கள் பொய்யர்கள் தானே. அவர்கள் மெய்யடியார்கள்னு சொல்ல முடியாது. மெய்யடியார்கள்னு யார சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னா, இறைவனை மாத்திரம் சிந்தித்து கொண்டு இருக்கக்கூடியவர்களைத்தான் மெய்யடியார்கள் அப்படின்னு சொல்ல முடியும். பண்டிதக அப்படின்னு கிருஷ்ணர் கீதையில சொல்லக்கூடியவர்கள் தான் இந்த மெய்யடியார்கள் அப்படின்னு இங்க நாம சொல்லக்கூடியவர்களாக இருக்கு. இப்படி ஒன்னை வணங்காம நான் என்ன பண்றேன் அப்படின்னா, அனித்தியமா இருக்கக்கூடிய இந்த உலகத்தை தான் நான் ஒரு பெரிய விஷயமா நினைத்து கொண்டு அதன் பின்னாடி நான் போய்கொண்டிருக்கிறேன். பெரும் பேரு அத்தனையும் பெறுதற்கு உரியேன் பொய்யிலா மெய்யர் வெறியார் மலர்பாதம் மேவ கண்டும் கேட்டிருந்தும். இது மாதிரி எல்லாம் இந்த மலர்பாதங்களை நாடினால் என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு அதை நாடினவர்கள் எல்லாம் சொன்னதை கேட்டும் கூட, அப்படி அவர்கள் எல்லாம் அடைந்த பேற்றினை பார்த்தும் கூட நான் அதை அனுபவமா பாக்குறேன். அவங்க எல்லாம் எவ்வளவு ஹாப்பியா இருக்காங்க உன்கிட்ட வந்துட்டுன்னு. ஆனாலும் எனக்கு அதுல மனசு போக மாட்டேங்கிறது. கேட்டிருந்தும் பொய்யனேன் நான் உண்டு உடுத்து இங்கு இருப்பது ஆனேன் போர் ஏறே அப்படிங்கிற. நான் இதெல்லாம் கேட்டிருந்தும் பார்த்திருந்தும் கூட நான் சாப்பிடுறது நான் தூங்குறது. அவர் தாய்மானவர் சொல்றது மாதிரி, எல்லாம் யோசிக்கும் வேளையில்
பசி தீர உண்பதும் உறங்குவதுமாக முடியும். என்ன ஆசைக்கோர் அளவு இல்லை, அகிலமெல்லாம் கெட்டி ஆடினும் கடல் மீதில் ஆணை செலவே நினைவு. அவனுக்கு ஆசைக்கு அவன் வந்து இந்த வேர்ல்டு பூரா அவன்கிட்ட இருக்கு, எல்லாம் பூமி பூரா அவன் வந்து வாங்க இது பண்ணியாச்சு, அவன் அக்வயர் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் கடல்ல ஏதாவது எனக்கு ஒரு பிளேஸ் கிடைக்குமா அப்படின்னு அவன் பாக்குறான். அந்த ஆசையை அவர் விவரிக்கிற மாதிரி வேற யாருமே எனக்கு தெரிஞ்சு விவரிச்சது கிடையாது. அழகேசன் நிகராக அம்பொன் மிக வைத்த பேரும், அந்த குபேரன் மாதிரி இது வச்சிருக்கான்ப்பா, சொத்து வச்சுருக்கான்ப்பா. அதுக்கப்புறமா என்ன பண்றான் தெரியுமா? நேசித்து ரசவாத வித்தைக்கு அலைந்திடுவர். எங்கேயான இரும்பு துண்டு கிடைச்சதுன்னா அதை தங்கமா மாத்திடலாமா அப்படின்னு அவன் அலையறான். 2 நாள் இருந்த பேரும் இன்னும் நிலையாகவே இருக்க காயகல்பம் தேடி நெஞ்சு புண்ணாவர். எப்படி 3 விஷயங்களை சொல்றார்? பொன், பொருள், உடல். இது 3த்துக்கும் எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறான் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் சொல்றார், எல்லாம் யோசிக்கும் வேளையில் உண்பதும் உறங்குவதுமாக முடியும், உள்ளதே போரும் நான் நான் என்று குளறியே ஒன்று விட்டு ஒன்று பற்றி பாச கடற்குளே வீழாத பரிசுத்த மனநிலையை தருவாய், பார்க்கும் இடம் எங்கும் ஒரு நீக்கமர நிறைகின்ற பரிபூரணானந்தம். எனக்கு இதெல்லாம் வாழ்ந்தான்னு அவனுக்கு எப்ப தோணும்? எப்பவுமே தோணுறதே கிடையாதுங்கிறது தான் அவர் வந்து அதை ரெக்கார்ட் பண்றாரு. அதுல இந்த மாதிரிதான் இவரும் சொல்றாரு, நான் இவ்வளவு தூரம் வந்து அடியார்களோட பழகி அடியார்களை பார்த்து அவர்களோட சந்தோஷங்கள் எதனால அவங்க இப்படி வந்து நிশ্চিந்தையா இருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சிருந்தும் கூட நான் இந்த உடம்பு வளர்க்கறதுலதான்ப்பா நான் வந்து கவனமா இருக்கேன். எனக்கு சாப்பாடு, எனக்கு துணிமணி, எனக்கு இருப்பிடம், எனக்கு என்னோட மனசுக்கு ஹிதமான மற்ற விஷயங்கள், மனிதர்கள், உடல் சுகம், மத்த எந்த விதமான சுகமா இருந்தாலும் இந்த மாதிரி இருக்கேனே இது எவ்வளவு இழி செயலாக இருக்கிறது அப்படின்னு கேக்குற. இங்க வந்து போர் ஏரே அப்படின்னா, ஏறுங்கிறது ஆண் சிங்கத்தை குறிக்கிறது. என்ன போர் அவர் பண்றாரு அப்படின்னு, இந்த அஜ்ஞானத்திலிருந்து மீட்டு எடுக்கக்கூடிய ஒரு போர், அதுதான் போரே. இங்க இந்த ஜீவன் வந்து அஜ்ஞானத்துல உழன்று போய் கிடக்கு, அதுல இருந்து அதை மீட்டு எடுக்கணும். அதுக்காக வந்து ஒரு போர் பண்ண வேண்டியிருக்கு. அந்த போர் நீ வந்து அந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு ஒரு குருவாக இருந்து என்னை மீட்டெடுக்க கஷ்டப்படுற. நான் பண்ற வேலை என்ன தெரியுமா? திரும்ப திரும்ப இந்த பன்னி சகதியில உழற மாதிரி உழைந்து கொண்டே இருக்கிறேன். அதுதான் என்னுடைய பிராரப்த கர்மா என்னை அப்படி இழுத்து கொண்டு போகிறது அப்படிங்கிறது. இந்த போர் வீரன் அப்படிங்கிறத சுவாமி வந்து ஏன் அப்படி போர் வீரனாக இருந்து இவனை இழுக்கணும்னு நினைக்கிறார் அப்படின்னு சொன்னா, ஒரு தீரன் அப்படிங்கிற சப்தத்துக்கே எல்லா விதமான பற்றுகளையும் விடுறதுக்கு தான் நமக்கு தைரியம் வேணும். நம்ம வச்சுக்கிறதுக்கு தைரியம் தேவை கிடையாது. இதை விட்டுடுன்னு சொல்றதுக்கு தான் தைரியம் வேணும். இப்ப தைரியத்தை நம்ம எல்லாரும் மாத்தி இது பண்ணிட்டு இருக்கோம். இதே இவ்வளவு பெரிய விஷயம் வச்சுட்டு இருக்கான், அவன் பெரிய அழுப்பான், விட்டவனுக்கு தான் இங்க பெருமை. அப்படி நம்மளோட தேசத்துல வந்து சன்னியாசிகளை ஏன் வந்து ராஜாவுக்கும் மேல கொண்டாடுறோம்? ராஜா வந்து எல்லாத்தையும் காப்பாத்துறாரு, எல்லாத்தையும் இது பண்றாரு. ஆனா ராஜா வணங்கக்கூடியது யார்? ராஜா தான் மகாவிஷ்ணுன்னு சொல்றோம். ராஜா வந்து வணங்கக்கூடியவர் சன்னியாசியா இருக்கார். காரணம் என்ன? இதெல்லாம் எனக்கு அல்பம்பா, நீ என்னத்தையும் கட்டிண்டு ஆண்டு கொண்டு இருக்க. 2 நாடு வச்சுக்கோ, 8 நாடு வச்சுக்கோ, வாட் இஸ் கோயிங் டு பாதர் மீ அப்படின்னு அம்பட்டியும் விட்டுட்டு அவர் பாட்டு ஃப்ரீயா போறாரே, விடுறதுதான் கஷ்டம். அதனால சொல்றார், இந்த மாதிரி போர் ஏறு மாதிரி வரணும் எனக்கும். நீ வந்து அந்த மாதிரி இழுக்க வர, நான் வரமாட்டேங்கிறேன், அதுதான் பிரச்சனை அப்படின்னு. அடுத்ததுதான் போர் ஏரே நின் பொன் நகர்வாய் நீ போந்தருளி இருள் நீக்கி வார்கேர் இளம் மென்முளையாலோடு உடன் வந்தருள அருள் பெற்ற சீர்கேர் அடியார் நின் பாதம் சேரக் கண்டும் கண்கெட்ட ஊர் ஏறு ஆய் இங்கு உழல் வேணோ கொடியேன் உயிர்தான் உளவாதே. நான் சொன்னது மாதிரி இங்க அங்க போர் ஏரே முடிச்சதுனால இங்கேயும் போர் ஏரே அப்படின்னே வந்து ஆரம்பிக்கிறார். அவர் அந்தாதியா எழுதுறதுக்கு இது பண்றார். அதனால அதே அர்த்தம் தான். போர் ஏறு அப்படிங்கிறது அஜ்ஞானமாகிய இருளை நீக்கி அந்த கூட ஒரு போர் பண்ணி இவனை வந்து வெளியில எடுக்கணும் அப்படின்னு முனைந்து செயல்படக்கூடிய. அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியறதுன்னா, எவ்வளவு கருணை அவருக்கு இருக்கணும். ஈஸ்வரனுக்கு எவ்வளவு நீ வந்தாவா வராட்டா போ, எனக்கு என்ன, நீ கடந்து உழலு சகதியிலன்னு விட்டுட்டு போலாம்ல. உடறதுக்கு மனசு வராம அவருடைய கருணை, மகா கருணை அது.
அதனாலதான் கருணையை போற்றி போற்றி அடுத்ததுல எல்லாம் அடுத்த டாபிக்கே வந்து கருணையை பற்றி சொல்றாரு அவர். போற்றி போற்றி போற்றின்னு. ஏன்னா என்ன நீ காப்பாத்திட்டியே காப்பாத்திட்டியே காப்பாத்திட்டியேன்னு அவர் வந்து கடந்து துவழ்றாரு அவர். ஏன்னா இது மாதிரி விட்டுட்டு போறது ரொம்ப ஈஸி. இப்போ ஒரு டீச்சரே ஸ்டூடெண்ட் வந்து ஒழுங்கா படிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நீ போடா அவனுக்கு படிக்கலைன்னா படிப்பு வரலன்னா போய் மாடு மேயின்னு சொல்லிட்டு போறது ரொம்ப ஈஸி. ஆனா இல்லப்பா நீ வா, உனக்கு நான் சொல்லி கொடுக்குறேன், உனக்கு எக்ஸ்ட்ராவா 1 hour நான் டைம் கொடுக்குறேன், உன்னோட உட்காடுறேன், உனக்கு என்ன டிஃபிகல்டிஸ் நான் பாக்குறேன், நீ சொல்லு, அதுல இருந்து நான் வந்து உனக்கு என்ன டிஃபிகல்டிஸோ அதை நான் சரி பண்ண ட்ரை பண்றேன் அப்படின்னு ஒரு டீச்சர் சொன்னான்னா அந்த குழந்தையோட வாழ்க்கையே மாறி போயிடும் இல்லையா? அதை வந்து செய்யறதுங்கிறது டீச்சரோட கருணை. அதுக்கு அந்த குழந்தையோட இது கிடையாது. அதைத்தான் இங்க அவர் நம்மளோட லைஃப்ல இருக்கிற அந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா புரியும். இவர் ஏன் வந்து போர் ஏறே அப்படின்னு. அஜ்ஞானத்தோட போர் பண்ண வேண்டியது யாரோட டியூட்டி? என்னோட டியூட்டி, ஜீவனோட டியூட்டி. ஜீவனுக்கு தானே அஜ்ஞானம், அவருக்கு என்ன அஜ்ஞானம் இருக்கு? அவர் வந்து இந்த ஜீவனுக்காக போர் பண்ணி இதை இழுத்து எடுத்துட்டு வர்றாருன்னா இட் இஸ் சிம்பலைசிங் ஹிஸ் கருணை, அவ்வளவுதான். அவர் நிஜமாவே அதைத்தான் பண்றாரு அப்படிங்கிறது கிடையாது. அவருக்கு அவ்வளவு கருணை இருக்கு, நம்மளை கைவிடுறது இல்ல. நம்ம எவ்வளவு தடவை தப்பு பண்ணாலும் திரும்ப திரும்ப கொண்டு வந்து கிளாஸ்லயே உட்கார வைக்கிறாரு அவர். அதுதான் இங்க அவரோட கருணை. திரும்ப திரும்ப என்னை வந்து அந்த விஷயங்களை கேட்க வச்சு எனக்கு அதுல ஒரு ஈடுபாடு வர்றதுக்கு அவர் எனக்கு ஹெல்ப் பண்ற. அது வந்து அவருடைய கருணையாக பார்க்கப்படுகிறது அப்படின்னு பார்க்கலாம். இங்க போரேரே நின் பொன் நகர்வாய், பொன் நகர்வாய் அப்படின்னு சொன்னா பொன் நகர், சரி அது அப்புறம் பார்ப்போம். நீ பொன் நகர்வாய் அப்படின்னா இறைவனுடைய இருப்பிடம் அப்படிங்கிறது அந்த பொன் நகருங்கிறதாக குறிக்கப்படுறது. அந்த பொன் நகருங்கிறது என்னது? அது ஜொலிக்கக்கூடிய ஒரு இடம் இல்லையா? பொன் நகர்னா பொன் எப்படி இருக்கும்? ஜொலிக்கும். இவன் எப்படி இருக்கான்? இவன் வந்து அஜ்ஞானத்துல இருக்கான், இருட்டுல இருக்கான். இறைவன் போர் ஏறா இருந்து என்ன பண்ணணும்னு நினைக்கிறார் அப்படின்னு சொன்னா இந்த இருட்டுல இருந்து தன்னுடைய இடத்துக்கு கொண்டு வரணும். அதாவது அறியாமையிலிருந்து அறிவிற்கு அவர் இழுத்து கொண்டு வரணும் அப்படிங்கிறது அவருடைய முயற்சியா இருக்கு. அதனாலதான் போர் ஏறு அப்படிங்கிற விஷயமே வந்தது. நின் பொன் நகர்வாய் நீ போந்து அருளி இருள் நீக்கி. அங்க போயாச்சுனாலே இருள் போயிடும். ஏன்னா இருள்ல ஒளி வந்ததுனாலே இருள் ஓடி போயிடும். அறிவு வந்ததுனாலே அஜ்ஞானமானது ஓடி போயிடும். இப்ப அறிவை கொடுத்து என்னுடைய அஜ்ஞானத்தை நீக்கி, அதைத்தான் இங்க பொன் நகர்வாய் நீ போந்தருளி இருள் நீக்கி, நீ என்ன உன்னுடைய பொன் நகருக்கு இழுத்து கொண்டு எனக்கு நான் இருந்த இருளை நீ நீக்கி விட்டாய். வார் ஏறி நான் என்ன பண்றேன் இங்க இதுவரைக்கும் வந்து சுவாமி பண்ண விஷயம் முதல் 2 வரி என்ன பண்ணார் அப்படின்னா அறியாமை இருளிலிருந்து நீக்கி அறிவாகிய ஒளியில் அவரை சேர்த்தார். அவ்வளவுதான் சுவாமி பண்ண விஷயம் ஃபர்ஸ்ட் 2. அடுத்தது சொல்றார் வார் ஏறு இளம் மென் முலையாளோடு. நான் பண்ண வேலை என்னன்னாக்க வார் ஏறு அப்படின்னா நம்ம இப்ப கச்சா போட்டு கட்டிக்கிறோம் இல்லையா, அதுக்கு பேர் வார் ஏறு அப்படின்னு பேர். இந்த பெண்கள் வந்து கச்சம் போட்டு அந்த புடவையை கட்டிக்கிறாரு. பெண்களும் ஆண்களும், ஆணும் பஞ்சகச்சம் கட்டிக்கிறா, இவர்களும் இந்த கச்சம் போட்டு கட்டினது அப்படின்னா பெண்களுடைய ஆடை அலங்காரத்தை அது குறிக்கிறது. அந்த கச்சம் கட்டிய வார் ஏறு இளம் மென் முலையாளோடு. அதாவது இந்த ஸ்திரீ போகத்துல நான் ரொம்ப ஆழ்ந்து போறேன். அதான் இங்க வந்து கான்செப்ட். என்னை இவ்வளவு தூரம் நீ வந்து கஷ்டப்பட்டு இருளிலிருந்து ஒளிச்சத்திற்கு கொண்டு வந்தா நான் என்னுடைய மனசு எங்க போறதுன்னா ஸ்திரீயினுடைய உடலை தேடிக்கொண்டு போகிறது அப்படிங்கிறது. உடன் வந்த முலையாளோடு உடன் வந்தருள. அப்படி வந்தது நான் அப்படி வந்துட்டு அருள் பெற்ற சீர் ஏறு அடியார் நின் பாதம் சேர கண்டும். நான் இந்த மாதிரி வரேன். ஆனா அதே சமயத்துல நான் பார்க்கிறேன். உன்னுடைய அருள் பெற்றதுனால இந்த மாதிரி பெண்கள் பின்னாடி போகாம உடம்பு சுகத்துக்காக ஓடாம உன்னையே தான் சரணமடையணும்னு வந்தவர்கள் எல்லாம் எந்தெந்த அளவில் அவர்கள் எல்லாம் நல்ல மனநிலையை பெற்றார்கள், அவர்களுடைய வாழ்க்கை எப்படி மாறி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நான் பார்க்கிறேன். 63 நாயன்மார்களுடைய கதையை கேட்கிறேன், எல்லாத்தையும் பார்க்கிறேன். என்னால அதெல்லாம் பார்க்கவும் முடியுது. சீரேறு அடியார் நின் பாதம் சேர கண்டும். கண் கெட்ட அந்த கண்டுங்கிறது என்ன? நான் கண்களால அதை பார்த்தும் கூட இந்த அறிவு ஞானக்கண் இருக்குல்ல அது திறக்கவே இல்லை. இந்த ஊனக்கண் வந்து இதெல்லாம் பார்த்தா கூட கண் கெட்ட ஊர் ஏறு.
ஊர் ஏறுனா பன்னின்னு அர்த்தம். இந்த பன்னி என்ன பண்றது அப்படின்னா, நான் என்னதான் குளிப்பாட்டி கொண்டு போய் இந்த ஒரு வார்த்தை இருக்குல்ல, நாயை குளிப்பாட்டி நடு வீட்டுல வச்சாதான் அது வாழை பழச்சுட்டு நரகளை திங்கத்தான் போகும்னு ஊர்ல எல்லாம் ஒரு வழக்கம் சொல்றது உண்டு. அது மாதிரி நான் என்ன பண்றேன்னா, இவ்வளவு தூரம் நீ பண்ணியும் கூட நான் என்ன பண்றேன்னா, நான் இந்த ஊர் ஏறு, ஊர் ஏறு ஆய் அப்படின்னா ஊர் ஏறு போல அப்படின்னு அர்த்தம். நான் ஒரு பன்னிய போல என்ன பண்றேன், இங்கு உழல்வேனோ. இந்த இங்குங்கிறது என்ன சொல்றேன், எதை குறிக்கிறதுனா மூணாவது நாலாவது லைனு. வாரேறு இளம்பெண் முலையாளோடு உடன் வந்தருள, அந்த அவர்களோடு சேர்ந்து நான் உழன்று கொண்டிருக்கிறேனே, அது வந்து ஒரு ரெப்ரசன்டேஷன் ஆஃப் காமம். இந்த பெண்கள் அப்படிங்கிறது ஒரு ரெப்ரசன்டேஷன் ஆஃப் காமம். காமத்துக்கான அதாவது காமத்திலேயே இருக்கிறதுலயே இழிவான காமம் எது அப்படின்னா பெண்கள் மேல வைக்கக்கூடிய காமம் தான். இது நமக்கு ஆண்கள் மேல வைக்கக்கூடிய காமம் தான். இந்த ஸ்கின்னால வரக்கூடிய அந்த காம இச்சை இருக்கே, அது அவ்வளவு லேஸ்ல போகாது. அது விட்டுட்டு போற வாசனை வந்து ரொம்ப நாளைக்கு இருக்கும். அதுதான், அதனாலதான் சாஸ்திரம் வந்து பெண்கள் பின்னாடி போகக்கூடாது, அந்த மருளும் வான் விழிகளை பார்க்க கூடாது எல்லாம் ஏன் சொல்றது அப்படின்னா, ஒரு தடவை அந்த டச் தெரிஞ்சு போயிடுச்சுன்னா அந்த டச்சை மறக்கிறதுக்கு ரொம்ப காலம் ஆகும். மைண்ட் வந்து அவ்வளவு தூரம் அதை பிடிச்சுன்றும். மற்ற எல்லா இதுவும் கண்ணால பார்க்கிறதோ காதால கேட்கறதோ மூக்கால முகர்றதோ அந்த வாசனை உருவாகிறத காட்டிலும் இந்த வாயால வாயால நம்ம பேசக்கூடிய அந்த சொற்கள் மொழிகள் இருக்கே, அதன் மூலமாகவும் இந்த உடம்பினுடைய சுகத்தினால கிடைக்கக்கூடிய சுகம் அப்படிங்கிற அந்த ஒரு நினைவும் அவ்வளவு லேஸ்ல மனுஷனுடைய மனசை விட்டு போகவே போகாது. அதனாலதான் நம்ம வந்து டெத் பெட்ல இருக்கிறவங்க கூட டேஸ்டியா ஏதாவது கொடுத்தா நாக்க நீட்டுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இதெல்லாம் வந்து பலமான வாசனையை உருவாக்கும் அப்படிங்கிறது. அதனாலதான் சொல்றார், நான் இங்க பன்னி மாதிரி வந்து உழண்டுன்னு இருக்கேன், அந்த விஷயத்துல வந்து நான் உழண்டுன்னு இருக்கேன். கொடியேன் உயிர் தான் உலவாதே. இது எதுக்குப்பா, இந்த உயிர் இருக்கிறத விட போயிடலாமே. நான் இவ்வளவு தூரம் நீ பண்ற, இவ்வளவு தூரம் நீ பண்ணியும் கூட, நான் நீ பண்ணதுனால நன்மை பெற்றவர்களை பார்த்தும் கூட நான் மறுபடியும் அந்த சகதியில் உழல்கிறேன் அப்படின்னு சொன்னா நான் ஒரு பன்னிக்கு சமானம் தானே. எனக்கு அப்புறம் உயிர் இருந்த என்ன, உயிர் இல்லாம இருந்த என்னப்பா, அது உயிர் இல்லாம இருக்கிறதே நல்லது தானே அப்படிங்கிற ஒரு வெறுத்த மனநிலையை காட்டுகிறார். அடுத்ததுப்பா. உளவாக்காலம் தவம் எய்தி உறுப்பும் வெறுத்து இங்கு உனை காண்பான் பல மாமுனிவர் நனி வாடப் பாவியேனை பணி கொண்டாய் மலமா குரம்பை இது மாய்க்க மாட்டேன் மணியே உனை காண்பான் அளவா நிற்கும் அன்பிலேன் என் கொண்டு எழுகேன் எம்மானே. உலவா காலம் அப்படின்னு சொன்னா அளவில்லாத காலம், அதாவது தீராத ஒரு விஷயத்தை தான் உலவா அப்படின்னு சொல்றது. உலவுதல் அப்படின்னா தீர்ந்து போறது, உலவா அப்படின்னா தீரவே தீராது. சுவாமி வந்து உலவா கோட்டை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி ஒரு கதை இருக்கு இல்லையா, தீரவே தீராது. அக்ஷய பாத்திரம்னு சொல்லுவோமே, அதுக்கு பேர் தான் உலவா கொட்டை அப்படின்னு. அது மாதிரி உலவாங்கிற வார்த்தை வந்து எதை குறிக்கிறதுன்னா, அது வந்து நீண்ட அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை குறிக்கிறது. நீண்ட காலம், உலவா காலம் தவமெய்தி. சாதாரணமா உன்கிட்ட வந்து வரங்கள்லாம் வாங்கல. முனிவர்கள்லாம் எப்படி, விஸ்வாமித்திரர்லாம் 1000 வருஷம் 10,000 வருஷங்கள்லாம் தவம் பண்ணி பகீரதன் பண்ணின தவங்கள் 10,000 வருஷங்கள் தவம் பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் வாங்கறதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. உன்கிட்ட வந்து அவ்வளவு நிறைய காலங்கள் எப்படி தவம் பண்றார்கள் அப்படின்னா, தவம் எய்தி உறுப்பும் வெறுத்து. உறுப்பு அப்படின்னு சொன்னா இந்த உடல், இந்த உடலுடைய ஞாபகத்தையே அவர்கள் விட்டு விடுகிறார்கள். என்ன, அவங்க மேல வந்து அப்படியே ஒரு புத்தே முளைச்சா கூட, வால்மீகி எப்படி தவம் பண்ணினார், அவர் மேல புத்தே முளைச்சு அதுக்கப்புறமா அதை நீக்கி அதுக்கப்புறமா தான் அவருக்கு வந்து இந்த ராமாயணத்தை எழுதுறதுக்கான ஒரு இது வந்து. அப்போ இந்த அவர்கள் வந்து உடல் இருக்கு, அப்புறம் உடல் ஸ்மரண, அந்த தேகாத்ம புத்திய கம்ப்ளீட்டா விட்டுட்டு, பாடி கான்சியஸ்னஸையே கம்ப்ளீட்டா விட்டுட்டு, வெறுத்து அப்படிங்கிறது விடுறதுக்கு, அதுக்காக சொல்றேன். வெறுத்து இங்கு உனை காண்பான். அப்படி இருந்து இந்த பூமியில் தவம் செய்து, தவம் செய்யறதுக்கு ஏத்த இடமே பூமி தான். இங்கதான் அதெல்லாம் பண்ண முடியும். அவன் தவம் பண்ணணும்னு போய் இந்திரலோகத்துல உட்காந்துக்க முடியாது. அங்க ஒன்லி போகம் தான். அங்க தவத்துக்கு ஒன்னும் இது தவம் பண்ணணும்னா அவர்களே இங்க வந்துதான் தவம் பண்றார்கள் அப்படின்னு நம்ம புராண கதைகள்ல எல்லாம் பார்க்கிறோம். அப்படிங்கிற போது இங்கு உன்னை கண்டான், அப்படி வந்து உனக்கு தவம் பண்ணி உன்னை பார்த்து உன்கிட்டேந்து ஒரு அனுகிரகத்தை பெறுவதற்காக உன்னை காண்கிறார்கள். யாருன்னா பல மாமுனிவர், கொஞ்சம் பேர் இல்லப்பா,
பல மாமுனிவர் நனிவாட, அவர்களெல்லாம் உன்னையே நினைத்து 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 வாடி நிற்கிறார்கள். சில முனிவர்களுடைய படங்கள்லாம் நம்ம பார்த்தோம்னா எலும்பும் தோலுமா இருக்கும். ஒண்ணும் சாப்பிட்டிருக்க மாட்டான். இந்த துருவன் கதையில கேட்டோம்னாக்க, அவன் 6 மாசங்களுக்குள்ள அவன் ஒரு மாசத்துக்கு வெறும் இது பழங்களை சாப்பிட்டான், அப்புறம் காய சாப்பிட்டான், அப்புறம் சருக சாப்பிட்டான், அப்புறம் காத்த சாப்பிட்டான், தண்ணி சாப்பிட்டான், காத்த சாப்பிட்டான்னு அவன் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு 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 அந்த ஒண்ணுமில்லாத ஒண்ணும் சாப்பிடாம இருக்கிற அந்த ஸ்டேஜ்ல அவனுடைய வெறும் அந்த பிராணன் மட்டும் போய்கொண்டு இருக்கக்கூடிய நிலையிலதான் அவனுக்கு ஹரி தரிசனம் அவனுக்கு கிடைச்சதுன்னு பார்க்கும். அப்போ அந்த நனி வாட அவ்வளவு தன்னை வாடி வாட்டி கொள்கிறார்கள். தவம்னாலே நன்னா தபக அப்படின்னு சொன்னா தப்பிக்கிறதுன்னு அர்த்தம். தப்பிக்கிறது அப்படின்னா என்னன்னா வாட்டிக்கிறதுன்னு அர்த்தம். தவம் செய்வது என்றாலே வாட்டிக் கொள்வது. இப்ப புதுசா ஒரு கான்செப்ட் இருக்கு. சுவாமிக்கே நம்ம சாப்பிடாம இல்லைன்னா பிடிக்காது, அதனால எல்லாரும் சாப்பிட்டுட்டு விரதம் இருக்கலாம் அப்படின்னு. எவன் கண்டுபிடிச்சான் அந்த கான்செப்டானே தெரியல. நமக்கு நம்மளுடைய பாட்டிகள், நம்மளுடைய தாத்தாக்கள் அவள்லாம் சொல்லி கொடுத்தது என்னன்னா, இன்னைக்கு உபவாசம்னா சாப்பிடாம இருக்கணும் அப்படிங்கிறது தான். அது இந்த உடம்புக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை கிடையாது. நமக்கு மனசுக்கு ஒரு கட்டுப்பாடு. அதை புரிஞ்சுக்காம அவர் என்ன சாப்பிடலைன்னா அவருக்கே கஷ்டமா. ஏன்னு சொன்னாங்க, சாமி சொன்னாரான்னு தெரியல. அதெல்லாம் இப்ப புதுசா இருக்கு நிறைய. டு டைல்யூட் திஸ் சனாதன் தர்மா. அதுதான் உன்னோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, டு டைல்யூட் அவர் தர்மா. அதை டைல்யூட் பண்றதுக்கு நான் எதையா ஒண்ணு போடுவேன். உனக்கு சௌரியமா இருக்கிறத போட்டேன்னா நீ எடுத்துதானே ஆகணும். அப்படியே ஸ்ப்ரெட் ஆயிடும். அது அப்படி ஒரு கல்ட்டே வளருது இப்போ. இருந்துட்டு போறது. அதெல்லாம் அதுதான் இப்படிதான் இருக்கும் சொசைட்டிங்கிறத சொல்றாரு கிருஷ்ணரே. அதனால இது இட்ஸ் ஓகே தான். இப்ப என்ன இங்க சொல்றார், பலமா முனிவர் நனிவாட, அவர்கள் எல்லாம் அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது ஒரு கஷ்டம் படாத என்ன நீ பணி கொண்டாய். நீ எப்படி சூஸ் பண்ணினேனே எனக்கு தெரியல. இதுக்கெல்லாம் நான் அருகதையே கிடையாது. பாவி ஏனை பணி கொண்டாய். ஒரு புண்ணியம் கூட பண்ணலப்பா நானு. இப்ப ஏன் புண்ணியம் பண்ணலன்னு சொல்றாரு? இவர் நல்லவரா இல்லாம எப்படி சுவாமி இவர்கிட்ட இவருக்கு குருவா வர முடியும் அப்படின்னு நமக்கு தோணலாம். பாவி ஏன்னு எப்படி சொல்றாரு அப்படின்னு. எப்ப ஒருத்தர் தேகாத்ம புத்தியோட தனக்கு உடம்ப போஷிக்கிறதுக்கு மாத்திரம் காரியம் பண்ணிட்டு இருக்கானோ அப்ப அவன் பாவிதான். ஏன்னா அவன் புண்ணியத்துக்கான எந்த ஒரு இதையும் முயற்சியும் பண்ணாத போது அவன் பண்ணக்கூடிய விஷயங்கள்னால அவனுக்கு பாபங்கள் தான் அதிகமா போய்கொண்டிருக்கும். ஈஸ்வரார்ப்பண புத்தியோட காரியங்கள் பண்ணாதவர்களுக்கு பாபம் தானே சேரும். புண்ணியத்துக்கு எங்க வழி இருக்க போறது, சித்த சுத்திக்கு எங்க வழி இருக்க போறதுங்கிறதுனால அவர் தன்னை பாவியேன் அப்படின்னு சொல்றார். நான் என்ன ராஜா சொன்ன வேலையை பண்றதுக்கு இந்த ஊருக்கு வந்தேன். நான் ஒண்ணும் ஒன்ன பாக்கணும்னு ஆத்மநாத சுவாமி இங்க இருக்காரு, நான் அவரை எப்படியாவது பார்த்துட்டு வந்துடணும், நான் தவந்து போயாவது பார்க்கணும்னு அப்பர் கைலாயத்துக்கு போன மாதிரியா வந்தேன். நான் ஏதோ வந்தேன் குதிரை வாங்கலான்னு. அவர் குதிரை கிடைக்கலையே, அரபிக்காரன் வரலையேன்ட்டு கொஞ்ச நேரம் எப்படி ஓய்வு எடுக்கலான்னு வந்தா நீ எங்க குருந்த மரத்தடி. அப்படிதான் அவருடைய இது. நீ என்னை ஆட்கொண்டு இருக்கிறார். பாவியேனை பணி கொண்டாய். மலமா குரம்பை இதுவும் ஆய்க்க. மலம் சேர்ந்த இந்த எப்படி இருக்கு என்னுடைய உடம்பு எப்படி இருக்குன்னா, மலம்னா அழுக்கு, அழுக்கு சேர்ந்த இந்த உடம்பு. மா குரம்பை இந்த பெரிய மலப்பாண்டம் சோற்று துருத்தி அப்படின்னு எல்லாம் இத கிரிட்டிசைஸ் பண்றாங்க. ஏன் அப்படின்னா இது மலம் சேர்ந்தது. எங்க பார்த்தாலும் அழுக்குதான் இருக்கு. எல்லா துவாரங்கள்லயும் இருக்கிறது என்ன இதுவா சுகந்தமா இருக்கு? எல்லா துவாரங்கள்லயும் சுகந்தம் கிடையாது, அழுக்குதான் இருக்கு. அந்த அழுக்கு சேர்ந்த இந்த உடம்பு மலமா குரம்பை இது மாய்க்க மாட்டேன் மணியே உனை காண்பான். இத இந்த உடம்ப விட்டுட்டு நீதான் வேணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கான ஒரு பக்குவம் எனக்கு இல்லையே. நான் இதைத்தானே பேணி போஷித்து கொண்டு இருக்கிறேன். நான் இந்த உடல் ஞாபகத்தை நான் கொஞ்சம் கூட ஒழிக்கிறதே இல்லையே. அப்படி இருக்கக்கூடிய என்னை வினை காண்பான். அளவா நிற்கும் அன்பு இலேன். அளவா நிற்கும் அன்பு இலேன்னா அளவருது அப்படின்னு சொன்னா வருந்தி நிற்கிறது, ரொம்ப வருத்தப்படுறது. எனக்கு நான் அருகதையே இல்லையே, எனக்கு இறைவனுடைய காட்சி கிடைக்கலையே, நான் எப்படியாவது இறைவனை பார்க்கணுமே, நான் இறைவன் சொன்ன விஷயங்களை நான் புரிஞ்சுக்கணுமே, அதுக்கு ஒரு குரு எனக்கு கிடைக்கணுமே, இப்படியெல்லாம் நான் வருத்தப்படணும். நான் இது எனக்கு வேணும் வேணும் வேணும்னு உள்ளுக்குள்ள உருகி உருகி நெக்கு உருகிங்கிறான்ல, அந்த மாதிரி நெக்கு உருகி நான் அழணும். இந்த மாதிரி ஒண்ணுமே பண்ணலப்பா. அளவா நிற்கும் அன்பு இலேன்.
கொஞ்சம் கூட வருத்தமும் படல. நான் அன்பும் உன்கிட்ட காட்டவே கிடையாது. உன் இறைவன் மீது ஒரு முழுமையான அன்பை செலுத்தினேனா, நான் எப்படி நான் செலுத்துவேன்? நானும் அபிஷியலா ஒரு மினிஸ்டரா வந்திருக்கேன். நான் எனக்கு இந்த இதுவே இல்ல. நீ நீ இருக்க இந்த இடத்துல உனக்கு இதுதான் இது அப்படிங்கிறது கூட இல்லாம இருந்த என்ன நீ பணி கொண்டாய். நீ எப்படி பணி கொண்டாய்னா, பெரிய பெரிய தவம் செய்யக்கூடிய தவசீலர்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்க, உடம்பே வேண்டான்னு இருக்க, அவர்கள் உடம்பை வாட்டிக் கொண்டிருக்க, நீ என்னவோ என்ன கொண்டு வந்து உன்னுடைய அடியானாக ஆக்கிக் கொண்டாய். நிற்கும் அன்பினிலே என் கொண்டு எழுகேன் எம்மானே. எனக்கு அன்பு இல்ல, உன்கிட்ட மெய் அன்பு இல்ல, நான் எப்படி வந்து உயர்வேன் நீ சொல்லு. அவர்களுக்கு நிகராக, உன்னுடைய அடியார்களுக்கு நிகராக நான் எப்படி இப்ப இங்க என்ன ரெண்டு விஷயம் வந்து அவர் தன்னை பத்தின விஷயம் ரெண்டு சொல்றார். என்னது அப்படின்னா, நான் வந்து புற நோக்கத்தோடு தான், உடல் நோக்கத்தோட தான் நான் இருக்கேன். நான் உடல் நோக்கத்தோட இல்லாம இருக்கக்கூடிய அடியார்கள் பலர் இருக்கும் பொழுது இப்படி இருக்கக்கூடிய என்னை நீ வந்து ஆட்கொண்டாய். நான் இன்னும் இந்த உடல் நோக்கத்தை ஆட்கொண்ட பிறகும், அதான் முக்கியம் இங்க, ஆட்கொண்ட பிறகும் கூட நான் இன்னும் உடல் நோக்கத்தை விடாமல் இருக்கிறதுனால நான் எப்படி உயர்ந்து வருவேன்? இந்த நிலையிலிருந்து நான் எப்படி மாறுவேன்? அது எனக்கு புரியலையே. இது வந்து ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேஜா இருக்கு. ஏன்னா அவருக்கு தெரியறது நல்லா, உடம்ப விட்டாதான், தேகாத்ம புத்திய விட்டாதான் நாம வந்து இறைவனை நோக்கி கொஞ்சமாவது மனசை செலுத்த முடியும். ஆனா இந்த தேகாத்ம புத்தி போக மாட்டேங்கிறது. இது நம்ம பாருங்க, இது வரைக்கும் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 54 பாட்டு படிச்சிட்டோம். 54 பாட்டுல இதுவரைக்குமே அவர் பல இடங்கள்ல ஆட்கொண்டார்னு சொன்னாலும் கூட அவர் இன்னும் தன்னுடைய சிறுமையிலிருந்து வெளியில வரல அப்படிங்கறதான் காமிச்சு கொண்டே இருக்கிறார். நாம நினைப்போம், நம்ம ஏதோ ஒரு 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 இது கோவில்ல ஒரு அனுபவம் வந்துடுதுனாலே நம்ம ஏதோ பெருசா வானத்து தேவர்களுக்கு சமானம் மாதிரி நம்ம மனசு வந்து சொல்ல ஆரம்பிச்சிடும். ஆனா பாருங்க, அடியார்கள் வந்து அதை ஏத்துக்கிறதே இல்லை. ஆட்கொண்ட பிறகும் கூட இன்னும் நான் பக்குவப்படவில்லை, இன்னும் நான் வந்து இந்த தேகாத்ம புத்தியிலிருந்து வெளியில வரல. சோ நமக்கு சொல்றார் அத, நீ எவ்வளவுதான் வந்து சாதனைகள் செய்தாலும் கூட தேகாத்ம புத்தி அப்படியே ஒட்டிண்டேதான் இருக்கு. அதை நீக்கிறதுக்கு டெய்லி எக்ஸசைஸ் உனக்கு தேவைதான் அப்படிங்கறதா நமக்கு இங்க டேக்கவே இந்த ஸ்லோகத்துல, இந்த பாடல்ல. ஒரு பாடல் படிக்கலாமா? அடுத்த பாட்டு மான் நேர் நோக்கி உமையால் வங்கா வந்து இங்கு ஆட்கொண்டதேனே அமுதே கரும்பின் தெளிவே சிவனே தென்தில்லை கோனே உன் திருக்குறிப்பு கூடுவார் நின்கடல் கூட ஊனார் புழுக்கூடு இது காத்து இங்கு இருப்பது ஆனேன் உடையானே. திரும்பியுமே அவர் வந்து தேகாத்ம புத்தியை தான் நிந்தனை பண்றார். அதுக்கு இங்க சில விஷயங்களை சொல்றார். மான் நேர் நோக்கி உமையாள், முன்னாடியே பார்த்தோம், மான் விழியாள், உமையவள் வந்து மான் விழியாளாக இருக்கிறார். அவருடைய வலப்பக்கமாக இறைவன் இருக்கிறார். உமையாள் பங்கா ஒரு பாகத்தில் வந்து இருக்கக்கூடியவனே வந்து இங்கு ஆட்கொண்ட தேனே அமுதே கரும்பின் தெளிவே சிவனே தென்தில்லை கோனே. இதெல்லாம் அட்ரஸிங், அவரை வந்து அட்ரஸ் பண்ணக்கூடிய ஒரு முறை, அவர் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தக்கூடிய முறை. நீ வந்து தகுதி இல்லாத என்னை தகுதியாக்கி ஆட்கொண்டா இல்லையா, அதனால உன்னை நான் தேன் என்கிறேன், அமுது என்கிறேன், கரும்பு என்கிறேன். இதெல்லாம் வந்து அவருக்கு சொல்லக்கூடிய ஒரு அட்ரஸிங். தெளிவே சிவனே, சிவனேன மங்களமானவனே, தென் தில்லை கோனே. எப்பொழுதும் அவர் வந்து 3 அபிமான ஸ்தலங்கள் நம்ம பார்த்தோம் முன்னாடியே. அவருக்கு வந்து இந்த திருப்பெருந்துறை, உத்தரகோசமங்கை, தில்லை, இது 3ம் வந்து அவரோட பாடல்கள்ல கலந்து இருக்கு அப்படின்னு பார்த்தோம். சில இடங்கள்ல சபாபதினே அட்ரஸ் பண்றாரு, எனக்கு அந்த சிச்சபேசன் தான் எனக்கு எல்லாம் அப்படின்லாம் சொல்றார். ஒரு இடத்துல உத்தரகோசமங்கையில தான் எல்லாமே இருக்குன்னு அவருடைய எங்கெங்க அவருக்கு அந்த அனுபூதி கிடைச்சதோ அந்தந்த இடங்களை அவர் வந்து பலமாக நமக்கு காட்டுறாருன்னு பார்க்கலாம். இங்கே அந்த மாதிரி தென்தில்லை கோனே உந்தன் திருக்குறிப்பு கூடுவார் நின்னிழல் கூட. அதாவது உன்னை பற்றி தெரிந்து கொண்டு, உன்னை பற்றி அறிந்து கொண்டு, உன்னோட சேர்ந்து அடியார்களாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது கூடுவார்கள், கூடக்கூடியவர்கள் எல்லாம் இருக்க நின் கடல் கூட ஊனார் புழுக்கூடு இருகாத்து. நான் என்ன பண்றேன், உனக்கு பஜனை பண்றவா எக்கச்சக்க பேர் இருக்காங்க. ஆனா நான் பண்றது என்னன்னா, இந்த புழு நிறைந்து இருக்கக்கூடிய, புழு மலிந்து இருக்கக்கூடிய, அழுக்கு மூட்டையா இருக்கக்கூடிய இந்த உடம்பைத்தான் காத்து இங்கு இருப்பது ஆனேன் உடையானே.
நீ என்னை ஆட்கொண்ட பின்பும் கூட உன்னுடைய அடியார்கள் உன்னையே போற்றி துதித்துக் கொண்டிருப்பதை பார்த்த பின்பும் கூட நான் அந்த செட்டுக்கு வராம நான் ஒரு பக்கம் தனியா பண்ணி மேய்ச்சிட்டு உட்காந்துருக்கேன் அப்படிங்கறதான் அவர் எக்ஸ்பிரஸ் பண்றார். தான் இன்னும் அந்த அழுக்கில, அதாவது நமக்கு எவ்வளவுதான் பண்பட்டாலும் பக்குவப்பட்டாலும் நம்மையே அறியாமல் சில சமயம் நமக்கு இந்த கீழான மனநிலைகள் வந்துரும். ஜெலசி, அது எப்ப வேணா வரும், யார்கிட்ட வேணாலும் வரும். அதே மாதிரி கோபம், இந்த அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல், உண்மையிலேயே அந்த குறள் ஒன் ஆஃப் த ஜெம் சொல்லணும். ஏன்னா ரொம்ப நட்ஷெல்ல சொல்லிட்டார். இந்த நாளும் நம்ம எவ்வளவு பக்குவப்பட்டாலும் ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் அ செகண்ட்ல முன்னாடி நின்னுடும். அது கெடுக்கிறது இருக்குல்ல அந்த மனசை, அது திருப்பி ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு மாசம் 2 மாசம் 3 மாசம் நம்ம சாதனை பண்ண வேண்டியது. நம்ம ஒரு கஷ்டப்பட்டு சாதனை பண்ணி மனசை ஒரு நிலைப்படுத்தினா இது நாளும் டபக்குன்னு அது எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போயிடுது. அதைத்தான் அவர் திருப்பி திருப்பி சொல்றாரு. இது ஏன் வருது அப்படின்னா, இது ஃபர்ஸ்ட் இந்த அழுக்காறு அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயம் வரத்துக்கே முதல் காரணம் என்னன்னா, நான் இந்த உடம்புன்னு நினைக்கிறதுனாலதான். அப்பதானே நான் பொறாமையே படுவேன். இன்னொரு உடம்ப பார்த்து நான் பொறாமப்படுறேன். நான் இது உடம்பு இல்லைன்னு புரிஞ்சுட்டேன்னா நான் ஏன் இன்னொருத்தரை பார்த்து பொறாமப்பட போறேன்? அங்க இருக்கிறது இறைவன் தான், இதுவும் இறைவன் தான். இது ஒரு விதமாக விபூதியை வெளிப்படுத்துறது, அது ஒரு விதமாக விபூதியை வெளிப்படுத்துறது. சர்வம் விபூதி மயம்னு போயிட்டே இருக்க மாட்டேன் நான் பண்ணல. ஏன் காரணம் என்னன்னா, என்னுடைய தேகாத்ம புத்தி நீங்கல. இந்த இது பூரா தேகாத்ம புத்தியினுடைய இடர்பாடுகளைத்தான் சொல்லிக்கொண்டே வருகிறார். நம்ம 56ல இருந்து அடுத்த சத்சங்கத்துல படிக்கலாம். மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மௌன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம்.